3 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீ சோம்நாத் ஜோதிர்லிங்க ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். அங்கு நிறுவப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் திருவுருவச் சிலைக்கும் பிரதமர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் ஜாம்நகர் சென்ற பிரதமருக்கு விமான நிலையத்தில் அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்திற்கு வெளியே சாலையில் இரு பக்கத்திலும் மக்கள் திரண்டு நின்று உற்சாகத்துடன் பிரதமரை வரவேற்றனர். தமது பயண திட்டத்தின்படி பிரதமர் நரேந்திர மோடி இன்று சோம்நாத் ஆலயத்திற்கு சென்றார். முதலில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவச் சிலைக்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ஸ்ரீ சோம்நாத் ஆலயத்தில் ஜோதிர்லிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி பிரதமர் நரேந்திர மோடி வழிபட்டார். இதன் பின்னர் சசான் நகரில் உள்ள கிர் தேசிய வனவிலங்கு பூங்காவிற்கு செல்லும் பிரதமர் அங்கு வளர்க்கப்படும் வனவிலங்குகளை பார்வையிடுகிறார். சசான் நகரில் நாளை நடைபெறும் தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு வாரிய கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். வனவிலங்குகள் மற்றும் காடுகளை பாதுகாப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. உத்தரகண்டில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இந்தியா திபெத் எல்லையில் உள்ள மனா என்ற கிராமத்தில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் 54 பேர் திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கினர். இந்த எதிர்பாராத விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை 46 தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். எஞ்சிய 8 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. பனிச்சரிவில் சிக்கிய தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதால் அந்த இடத்தில் மீட்புப் பணி நிறைவடைந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக மீட்புப் பணிகளை ஆய்வு செய்ய டேராடூனில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மீட்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். வெவ்வேறு மாநிலங்களில் பயன்படுத்தப்படும் ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை போலி வாக்காளராக கருதக்கூடாது என்று தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சில வாக்காளர்களின் அடையாள அட்டை எண்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களின் பெயர் விவரங்கள், சட்டமன்ற தொகுதி, வாக்குச்சாவடி உள்ளிட்ட விவரங்கள் வேறுபட்டவையாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒரே மாதிரியான எண்ணை கொண்டுள்ளதால் அந்த வாக்காளரை போலி வாக்காளர் என கருதக்கூடாது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பொருட்படுத்தாமல் எந்தவொரு வாக்காளரும் தங்களது மாநில தொகுதியைச் சேர்ந்த வாக்குச்சாவடியில் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்றும் அங்குதான் அவர்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றும் வேறு எங்கும் பதிவு செய்யப்பட்டிருக்காது என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இருப்பினும் இத்தகைய குழப்பங்களையும் அச்சத்தையும் போக்க பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு தனித்துவமான பிரத்யேக வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை ஒதுக்குவதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் இதன் மூலம் இத்தகைய குறைகள் களையப்படும் என்றும் இதற்காக ஈரோநெட் 2.0 தளம் புதுப்பிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஐயா வைகுண்டர் அவதார தினத்தன்று மதுக்கடைகளை மூடி விருதுநகர் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை நீக்கி சமத்துவமும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்பதை போதித்த ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினம் வரும் மார்ச் 4ஆம் தேதியன்று கொண்டாடப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஐயா வைகுண்டர் அவதார தினத்துக்காக ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுடன் ஐயா வைகுண்டரின் பக்தர்கள் அதிகம் உள்ள விருதுநகர் மாவட்டத்துக்கும் அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என தமிழக அரசை தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அன்பையும் ஆன்மீகத்தையும் வலியுறுத்திய ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். நாளை +2 பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் RN ரவி. இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் மாணவர்கள் தேர்வுகளை அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் அணுக வேண்டும் என்றும் ஒவ்வொரு கேள்வியையும் கவனமாக படித்து எளிதாக தெரிந்தவற்றுக்கு விடை எழுத தொடங்கவும் அறிவுறுத்தியுள்ளார். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நேரத்தில் தங்களது ஆதரவையும் நம்பிக்கையையும் மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் துபாயில் இன்று நடைபெற்று வரும் லீக் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு 250 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் அதிகபட்சமாக ஸ்ரேயஸ் ஐயர் 79 ரன்னும், ஹர்திக் பாண்டியா 45 ரன்னும், அக்சர் பட்டேல் 42 ரன்னும் அடித்தனர். 50 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 249 ரன்களை அடித்தது. இதையடுத்து 250 ரன் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கி விளையாடி வருகிறது நியூசிலாந்து அணி. கேரளாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியை டிரா செய்து விதர்பா அணி ரஞ்சி கோப்பை சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற முன்னிலையின் மூலம் விதர்பா அணி சாம்பியன் பட்டம் வென்றது.
கேரளா மற்றும் விதர்பா அணிகளுக்கு இடையே ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டி நாக்பூரில் கடந்த 26ஆம் தேதி முதல் நடைபெற்றது. இதில் முதல் இன்னிங்ஸில் விதர்பா அணி 379 ரன்களும் கேரள அணி 342 ரன்களும் எடுத்தன. 37 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிய விதர்பா அணி 342 ரன்கள் எடுத்த நிலையில் இரு அணிகளும் போட்டியை டிரா செய்து கொண்டனர். இந்நிலையில் முதல் இன்னிங்ஸில் பெற்ற ரன்கள் முன்னிலையின் அடிப்படையில் விதர்பா அணி ரஞ்சி கோப்பையை வென்றது. போட்டியின் ஆட்ட நாயகனாக டேனிஷ் மாலேவாரும் தொடர் நாயகனாக ஹர்ஷ் தூபேவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவு யுக்ரைன் நாட்டிற்கு மிகவும் முக்கியமானது என அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப் மற்றும் துணை அதிபர் JD வான்ஸுடன் ஜெலன்ஸ்கி நடத்திய சந்திப்பின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவுடனான 3 ஆண்டுகால போரின் போது அனைத்து ஆதரவையும் வழங்கிய அமெரிக்காவிற்கு யுக்ரைன் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாகவும், ஆனால் யுக்ரைனை விட வேறு யாரும் அமைதியை விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெறும் ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள லண்டன் சென்ற ஜெலன்ஸ்கி இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மரை சந்தித்தார். அப்போது யுக்ரைனுக்கு அசைக்க முடியாத ஆதரவை இங்கிலாந்து வழங்கும் என்றும் யுக்ரைனில் அமைதி நிலவுவதை உறுதி செய்யும் என்றும் ஸ்டார்மர் தெரிவித்தார். மேலும் யுக்ரைனுக்கு $280 கோடி கடனுதவி வழங்க இங்கிலாந்து ஒப்புதல் அளித்துள்ளது. அப்போது பேசிய ஜெலன்ஸ்கி, இங்கிலாந்து வழங்கும் கடனை யுக்ரைனின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்க பயன்படுத்த உள்ளதாக கூறியுள்ளார். முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துகளில் இருந்து கிடைக்கும் வருவாயை கடனை அடைக்க பயன்படுத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். யுக்ரைனின் ஆயுத உற்பத்திக்கும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறினார்.